திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சிம்பொனி இசைதான் கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டு மக்களிடையே ஹாட் டாபிக்காக உள்ளது. இதற்கு காரணம் இளையராஜா தான். அவர் தன்னுடைய முதல் சிம்பொனி இசையை லண்டனில் உள்ள அப்பல்லோ அரங்கில் அரங்கேற்றம் செய்தார். உலகளவில் மொசார்ட், பீத்தோவன் போன்ற ஜாம்பவான்கள் வரிசையில் சிம்பொனி இசையை அரங்கேற்றி வரலாறு படைத்தார் இசைஞானி இளையராஜா. அதுவும் இந்த சிம்பொனி இசையை வெறும் 35 நாட்களில் உருவாக்கினாராம் இளையராஜா. லண்டனில் சிம்பொனி இசையை இளையராஜா அரங்கேற்றியதும் அங்கு குவிந்திருந்த ரசிகர்கள் எழுந்து நின்று அவருக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்ததால் நெகிழ்ச்சியடைந்த இளையராஜா மேடையில் இருந்தபடியே அனைவருக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். இளையராஜாவை போல் தானும் சிம்பொனி இசையை வெளியிட இருப்பதாக அவரிடம் இசை பயின்ற மாணவனும் இசைக்கலைஞருமான லிடியன் நாதஸ்வரம் சமூக வலைதளத்தில் கூறியிருந்தது வைரலானது. அதேபோல இளையராஜா லிடியனின் சிம்பொனி இசைக்கு உதவியதாகவும் தகவல் பரவி வந்தது. இந்நிலையில் இது பற்றி இளையராஜாவிடமே கேட்கப்பட்டது. அதற்கு அவர், லிடியன் என்னிடம் இசை கற்க வந்தவர். ஒருமுறை தான் சிம்பொனி இசையை உருவாக்கியிருப்பதாக சொல்லி போட்டு காட்டினார். 20 வினாடி கேட்டதும், இது என்ன சினிமா பின்னணி இசை மாதிரி இருக்கு, இது தப்பாச்சே, இது சிம்பொனியே இல்லையே, முதலில் முறையாக சிம்பொனி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு கம்போஸ் செய் என்று சொன்னதாக இளையராஜா கூறினார். இதனால் பதறிப்போய் லிடியனும் விளக்கம் கொடுத்துள்ளார். இது பற்றி அவர் கூறுகையில், இளையராஜா அங்கிள் என்னுடைய குரு. அவர் சொன்னது உண்மைதான். சிம்பொனி பற்றி அவரிடம் நிறைய பேசியிருக்கிறேன். அப்போது நீயும் கற்றுக்கொண்டு முறையாக சிம்பொனி இசையை அரங்கேற்றி நிறைய விருதுகளை பெற்று பெற்றோருக்கு பெருமை சேர் என்று என்னிடம் சொன்னார். அவர் எப்போதும் ஹானஸ்டானவர். மனதில் எதையும் வைத்துக்கொண்டு பேச மாட்டார். வெளியில் அப்படி தெரிந்தாலும் அவர் உண்மையில் அப்படி இல்லை என லிடியன் தெரிவித்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.